ஆகவே எடப்பாடிக்கு கொள்ளி தயாராகிவிட்டது என்பதைத்தான் இந்த புள்ளி விவரம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எடப்பாடி சொல்லுகிறான், தடுப்பூசிக்கு மருந்து கண்டுபிடித்ததே மோடி தான் என்கிறான். இவர்கள் ஒரு விதமான மனநோய்க்கு ஆளாகி இருக்கிறார்கள். நான் வேட்டி கட்டிய பழனிசாமிக்கு சொல்லுகிறேன், மம்தா பானர்ஜிக்கு ஒரு கடிதம் எழுதி அந்த சேலையை அனுப்ப சொல், நீ ஒரு நாளாவது உடுத்திப்பார், அப்போதாவது உனக்கு உணர்ச்சி வருகிறதா என்று பார்ப்போம். சட்டத்தை படிக்காமலே ஆதரிக்கிறார். படிக்க தெரியாது என்பது இரண்டாவது விவகாரம். இனி காட்டி கொடுப்பவன் யார் என்று கேட்டால் எட்டப்பன் என்று எவனும் சொல்ல மாட்டான், எடப்பாடி என்று உலகம் சொல்லுகிற அளவுக்கு நாட்டையே காட்டி கொடுத்தார்கள். வாக்களியுங்கள். உதயசூரியன் சின்னத்திற்கு வாய்ப்பளியுங்கள். மாசில்லாத தங்கம் மா சுப்பிரமணிக்கென்று வாக்குகள் சேகரிக்கிற நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். கண்ணு கட்டிய தூரம் வரையிலும் தேனடையில் தேனீக்கள் திரண்டிருப்பது மாதிரி ஆடி பெருக்கெடுத்து ஓடிவரும் வெள்ளம் போல் கூடியிருக்கிற இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கும் பொழுது மாசு வெற்றி பெற்று விட்டான், வாக்கு வித்தியாசத்திற்காக போராடுகிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். சைதாப்பேட்டை தொகுதியின் தள்ளி போட முடியாத தாகமாக, அலட்சியப்படுத்த முடியாத அரணாக, தாண்ட முடியாத அகழியாக, சைதாப்பேட்டை தொகுதியின் காவல் அரணாக, காலில் நகமுளைத்த நாள் முதலாகவே கடமையாற்றி வந்த கர்மயோகி மாசு அவர் களத்தில் நிற்கிறார். அவரை யாரும் காயப்படுத்தி விடாதீர்கள் என்று விண்ணப்பிப்பதற்குத்தான் நான் வந்தேன். தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. வட இந்தியாவில் இருந்து நட்டாக்கள், அமித்ஷாக்கள், மோடிகள், யோகி ஆதித்யநாத்துகள் என்று ஒரு பெரிய சங் பரிவார் கும்பல் தமிழகத்தில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராமல் தடுக்க வேண்டும் என்று அமித்ஷாவும் மோடியும் பேசினால் தமிழ்நாட்டு மக்கள் கேட்டு விடுவார்கள் என்று கருதுகிற இவர்களுடைய அறியாமையை எந்த செருப்பால் இடிப்பதென்று எனக்கு தெரியவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் விழித்து கொண்டு விட்டார்கள் என்பதை 22,000 கிராம சபை கூட்டங்கள் நடத்தி கழகத்தின் தலைவர் அவர்கள் நிரூபித்தார். நான் மேடைக்கு தம்பி துளசி என்னை அழைத்து வருகிற பொழுது எனக்கு வந்த தகவல், ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாரு என்கிற அந்த பாட்டை இதுவரைக்கும் 5 கோடி பேர் கேட்டதாக புள்ளி விவரம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே எடப்பாடிக்கு கொள்ளி தயாராகிவிட்டது என்பதைத்தான் இந்த புள்ளி விவரம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. யோகி ஆதித்யநாத் என்கிற உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சர் கோவைக்கு வருகிறார். கோவைக்கு வந்த இடத்தில் ஊர்வலம் நடைபெறுகிறது. ஊர்வலத்தில் திட்டமிட்டு ஒரு கலவரச் சூழலை உருவாக்குகிறார்கள். கலவரம் செய்தும் காலித்தனம் செய்தும் அதிகாரத்தை கைப்பற்றியதுதான் RSSனுடைய நீண்ட வரலாறு.
அதையெல்லாம் விரித்தும் விளக்கியும் பேசுவதற்கு எனக்கு நேரமில்லை. இந்த யோகி ஆதித்யநாத்தினுடைய ஆட்சியில் வருடத்திற்கு 59,445 வழக்குகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்தவர்கள் மீது இன்றைக்கு பதியப்பட்டிருக்கின்றன. ரேப் கேஸ், கற்பழிப்பு புகார்கள் மட்டும் ஆண்டு ஒன்றுக்கு 4,322 வழக்குகள், கற்பழிப்பு வழக்குகள் மட்டும். தினசரி 162 வழக்குகள் பெண்களுக்கு எதிராக இன்றைக்கு பதிவாகிக் கொண்டிருக்கின்றன. 2 மணி நேரத்திற்கு ஒரு பெண் பாலியல் வன்புணர்வுக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஆளாக்கப்படுகிறாள். 2 மணி நேரத்திற்கு ஒரு பெண். 90 நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு உத்தரப்பிரதேசத்தில் கொல்லப்படுகிறார்கள். இது புள்ளி விவரம், நான் சொன்னதில்ல. ஒரு புகழ்பெற்ற ஆங்கில பத்திரிகையில் வந்த புள்ளி விவரத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது அவர்கள் அதிகாரம் கையை விட்டு போகிறது என்பது தெரிந்துவிட்டது. இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அவருடைய மகள் செந்தாமரை வீட்டில் 8 இடங்களில் ரெய்டு என்று காலை 9 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை ரெய்டு நடத்துகிறார்கள். ஒரு உப்பை போல் எளியவன், திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை, அவன் வீட்டில் ரெய்டு என்று 2 நாளாக ஒரு ரெய்டு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மோடியும் பாடியும் பேசுகிறார்கள். எடப்பாடி சொல்லுகிறான், தடுப்பூசிக்கு மருந்து கண்டுபிடித்ததே மோடி தான் என்கிறான். கண்டுபிடித்த டாக்டர்கள் இதை கேட்டு தற்கொலை செய்து கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. என்னடா அக்கிரமம்! ஒருவனை புகழ்வதற்கு எல்லை வேண்டாமா? தடுப்பூசி கோவேக்சின் மருந்து, கோவிஷீல்டு மருந்து கண்டுபிடித்ததே நாடாளும் பிரதமர் நரேந்திர மோடி தான் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கூச்சம் இல்லாமல் புகழ்கிறார். அப்படியாவது புகழ்ந்தாலாவது இவன் நம்மளை விட்டு வைப்பானா என்பதுதான் அவர்களது ஏக்கம். இன்றைக்கு என்ன நடக்கிறது? ஒரு மணப்பாறை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் அவருடைய டிரைவருடைய வீட்டு வைக்கோல் போரில் 1 கோடி ரூபாய் எடுத்துக்கொண்டு வருகிறது வருமான வரியிலாக. அந்த அதிமுக ஆட்சியில் காட்பாடியில் மாவட்ட சுற்றுச்சூழல் ஜாயிண்ட் என்ஜினியர், இணை பொறியாளர், அவருடைய பெயர் பன்னீர்செல்வம், அவருடைய வீட்டில் என் பெருமைக்குரியவர்களே ரெய்டு நடைபெறுகிறது. ரெய்டு நடத்துவது தமிழ்நாடு லஞ்சலாவண்ய போலீசார். 6.5 கிலோ வெள்ளி, 4.5 கோடி ரூபாய், 4.25 கிலோ தங்கம். ஒரு ஜாயிண்ட் என்ஜினியருக்கு வீட்டில், பன்னீர்செல்வத்துக்கு வீட்டில். அப்படி என்றால் அவனுக்கு மேல் இன்னொரு என்ஜினியர் இருக்கிறான். அவனுக்கு ஆணையிடுகிற ஒரு கலெக்டர் இருக்கிறார். கலெக்டருக்கு கட்டளை இடுகிற முதல்வர் இருக்கிறார். அப்படி என்றால் இந்த மண்ணில் ஊழல் எப்படி புரையோடி போயிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாத திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது அம்பெறிந்து அதிமுகவை பாதுகாப்பதற்கு இன்றைக்கு மோடி முன்வருவதற்கு காரணம் அதிமுகவை அழிப்பதற்கு தான். எல்லா இடத்திலும் மோடி பிரச்சாரம் செய்துவிட்டால் திமுக கூட்டணி 234 தொகுதியும் வெல்லும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற உண்மை. அப்படி தரவுகள் இல்லாமல்
வெந்ததை தின்று வாயில் வந்ததை பேசுவதைப் போல ஒரு தேசத்தினுடைய பிரதம அமைச்சர் பேசுகிறார். இன்றைக்கு அவர்களுடைய கட்சியில் என்ன நிலவரம்? அவர்கள் கட்சியில் மிஸ்டு கால் கொடுத்து சேர்த்து பார்த்தார்கள். யாரும் மிஸ்டு காலில் சிக்கவில்லை. இப்பொழுது அவர்கள் கட்சியில் யாரை சேர்த்திருக்கிறார்கள்? புளியந்தோப்பு அஞ்சலை. அவள் யார்? தில்லையாடி வள்ளியம்மையினுடைய தங்கையா? தலைநகர் சென்னையில் கள்ளச்சாராயம் காய்ச்சுகின்றவள். பல குற்ற வழக்குகள் அவள் மீது இருக்கிறது. புளியந்தோப்பு அஞ்சலை. கண்டிப்பு ரவி என்றும் சொல்வார்கள், கல்வெட்டு ரவி என்றும் சொல்வார்கள். கல்வெட்டு பதிந்து விட்டது. இவன் 6 முறை குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவன். அவனை பிஜேபி கட்சியில் சேர்த்திருக்கிறார்கள். புதுவை எழிலரசி, அவள் பாண்டிச்சேரியின் பேரவைத் தலைவராய் அமைச்சராய் இருந்த ஒரு மரபார்ந்த குடும்பத்தை சார்ந்த அண்ணன் சிவக்குமாரின் கொலையில் ஈடுபட்டவள் எழிலரசி. பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்கிறாள். அவள் குற்ற வழக்குகளை சரியாக குறிப்பிடவில்லை என்று அவளுடைய மனு நிராகரிக்கப்படுகிறது. சீர்காழி சத்யா கூலிப்படைக்கு தலைமை தாங்குகிறவன். உறுப்புகளுக்கு அவனுக்கு ரேட். இடது காலுக்கு இவ்வளவு, வலது காலுக்கு இவ்வளவு என்று கூலிக்கு கொலை செய்கிற சீர்காழி சத்யா. சேலம் முரளி, நெற்குன்றம் சூர்யா, புதுவை சோழன், புதுவை விக்கி, பாம்பு வேலு, குரங்கு ஆனந்த், அரியமங்கலம் ஜாகீர், தஞ்சை பாக்கெட் ராஜா, மயிலை டோக்கன் ராஜா, குடவாசல் அருண், குடவாசல் சீர்காழி, சென்னை பாலாஜி, குடந்தை அரசன், தஞ்சை பாலாஜி, ஸ்பீடு பாலாஜி, தஞ்சை ஜாக்கெட் ராஜா, குடவாசல் சீனு, பல்லு கார்த்திக், பல்லு சீனு, பூண்டு மதன், மெடிக்கல் காலேஜ் வெற்றி, சுரேஷ், மன்னிவாக்கம் ஜோஷுவா. இவர்களெல்லாம் இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் காந்தியோடு சேர்ந்து உப்பு காய்ச்சியவர்கள். இவர்களை கட்சியில் சேர்த்துவிட்டு தூய்மையான அரசியலை இதோபதேசம் செய்கிறார் மோடி. இவர்களை சேர்த்து விவரம் மோடிக்கு தெரியுமான்னு தெரியல. இப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கேட்பதையெல்லாம் தருகிறார். அமித்ஷாவும் மோடியும் என்கிறார். இவன் என்ன கேட்டான், அவர்கள் என்ன கொடுத்தார்கள் என்பது சஸ்பென்ஸ். ஆனால் இவர்கள் கேட்டதை நான் சொல்லுகிறேன். 2011-12 தானே புயல், தலை நிமிர்ந்து நின்ற மரங்கள் தலைநகர் சென்னையில் தானே சாய்ந்தன. அந்த தானே புயலில் இவர்கள் கேட்டது 5244 கோடி. மோடி அரசு கொடுத்தது 500. 2012-13 வரலாறு காணாத வறட்சி, 19,988 கோடி ரூபாய் கேட்டார்கள். கொடுத்தது 656. 2015-16 பெரு வெள்ளம், செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்டு சென்னை மாநகரம் வெள்ளத்தால் சூழ்ந்தது. சென்னை மாநகர மக்கள் தப்பித்தோம் பிழைத்தோம் தம்பிரான் புண்ணியம் என்று இன்றைக்கு மிச்சம் இருப்பதே பெரிய சவால். அப்போது 25,912 கோடி ரூபாய் கேட்டார்கள். கொடுத்தது எவ்வளவு தெரியுமா? 1748 கோடி. 16
2016-17 மீண்டும் வறட்சி வருகிறது. 39,565 கோடி கேட்டார்கள். வெறும் 1,748 கோடி தான் கொடுத்தார்கள். 2016-17 வார்தா புயல் எவ்வளவு கேட்டார்கள்? 22,573 கோடி ரூபாய் கேட்டார்கள். எவ்வளவு கொடுத்தார்கள்? வெறும் 222 கோடி ரூபாய் கொடுத்தார்கள். 2017-18 ஒக்கி புயல் எங்கள் மாவட்டம் சூறையாடப்பட்டது. அந்த ஒக்கி புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் இதுவரைக்கும் வந்து சேரவில்லை. அப்பொழுது 9,330 கோடி ரூபாய் கேட்டார்கள். வெறும் 133 கோடி ரூபாய் தான் கொடுத்தார்கள். 2018-19 ஒரு புயல் வீசியது, கஜா புயல். அந்த புயல் வீசி பட்டுக்கோட்டை, பேராவூரணி, தஞ்சை டெல்டா தரைமட்டமாயிற்று. தென்னையை நம்பி வாழ்ந்த மக்கள் அன்னையை இழந்ததைப் போல இன்றைக்கும் தவிக்கிறார்கள். அப்போது அவர்கள் கேட்டது 17,899 கோடி ரூபாய் எடப்பாடி கேட்டார். கொடுத்தது வெறும் 1,146 கோடி. அதற்கு பிறகு நிவார் புயல் 3,759 கோடி ரூபாய் கேட்டார்கள். வெறும் 63 கோடி ரூபாய் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு நிரவி புயல், அதற்கு 1,200 கோடி ரூபாய் கேட்டார்கள். 224 கோடி தான் கொடுத்தார்கள். நாங்கள் கேட்டதெல்லாம் அமித்ஷாவும் மோடியும் தருகிறார்கள் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பட்ட பகலில் ஒரு பச்சை பொய்யை பல்லாயிரம் மக்களுக்கு முன்னால் கட்டவிழ்த்து வைக்கிறார். இவர்கள் கேட்டதில் அவர்கள் கொடுத்தது வெறும் 4.40%, 5% கூட இல்லை. ஜிஎஸ்டி இழப்பீடு, இந்தியாவில் ஒரு நிதியமைச்சர் இருக்கிறார், ஜெயலலிதா ஜிஎஸ்டி கூடாதென்றார். அம்மா என்று ஆராதிக்கிற இந்த நவீன அடிமைகள், இந்த நவீன ரக ஒட்டுண்ணிகள் ஜிஎஸ்டி ஏற்றுக்கொண்டார்கள். ஜிஎஸ்டி ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு தமிழகத்திற்கு வர வேண்டிய தொகை இன்னும் வரவில்லை. இந்தியாவின் நிதி அமைச்சர், அகில உலக பேரழகி, அவர் சொன்னார், ஆர்பி ரிசர்வ் பேங்கிலே கடன் வாங்கிக் கொள்ளுங்கள். ரிசர்வ் பேங்க் கடன் எவ்வளவு கொடுத்திருக்கிறது என்றால் 6,229 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறது. ஜிஎஸ்டி தமிழகத்திற்கு வர வேண்டிய பங்கு வரவில்லை. உள்ளாட்சி தேர்தல் நடத்தவில்லை. உள்ளாட்சி தேர்தல் நடத்தாததால் வருடத்திற்கு 2,800 கோடி ரூபாய் வர வேண்டும். உள்ளாட்சி தேர்தல் நடந்து நிர்வாகிகள் வெற்றி பெற்றால் இந்த ரூபாய் வந்துவிடும். தேர்தல் நடத்தாததால் இந்த ரூபாய் வரவில்லை. சரி, இவர்களுக்குள் தோழமை இருக்கிறது, இணக்கம் இருக்கிறது, அந்த ரூபாய் வந்ததா என்றால் வரவில்லை. மோடியையும் அமித்ஷாவையும் வைத்துக் கொண்டு இவ்வளவு பெரிய பொய்யை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். கோடி கோடியாக கொள்ளையடித்து குவித்து வைத்திருக்கிற பணம் இது. இன்றைக்கு வந்திருக்கிற ஒரு பத்திரிகை, பாரதிய ஜனதா கட்சி ஒரு விளம்பரம் கொடுத்திருக்கிறது. திமுக கூட்டணிக்கு ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று 2 பக்க விளம்பரம். 2 பக்க விளம்பரத்தை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் இவர்கள் ஒரு விதமான மனநோய்க்கு ஆளாகி இருக்கிறார்கள். திமுகவின் வெற்றி நிச்சயிக்கப்பட்டு விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சராக முடிசூட்டப் போவதை யாரும் தடுக்க முடியாது என்கிற நிலைமைக்கு தமிழகம் இன்றைக்கு வந்துவிட்டது. இந்த வெற்றியை தட்டி பறிப்பதற்கு ஏதாவது வழி உண்டா என்று
அவர்கள் செய்கிற தகுடு தத்தத்தினுடைய ஒரு பகுதி தான் இதெல்லாம். இன்று தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு மதசார்பற்ற அணி என்கிற ஃப்ரேமுக்குள் இருக்கிறோம். நியூஸ் 18 தொலைக்காட்சியிலே தலைவர் இன்றைக்கு ஒரு விளம்பரம், தலைவர் பேசுகிறார். நம்முடைய தலைவர் அவர் என்ன சொல்கிறார்? நான் உண்ணுகிற உணவு எது என்பதை அவன் தீர்மானிப்பானாம், நான் பேசுகிற மொழி எது என்பதை அவன் தீர்மானிப்பானாம், நான் உடுத்துகிற உடை எது என்பதை அவன் தீர்மானிப்பானாம். இதை தமிழ்நாட்டிலும் எல்லா இடங்களிலும் நடைமுறைப்படுத்த முடியும் என்று நம்பி இன்றைக்கு அவமானப்பட்டு அம்மனப்பட்டு இருக்கிற பிஜேபி தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையில் இருக்கிற அடிமை கும்பலை பயன்படுத்தி தமிழ்நாட்டிற்கும் அவர்கள் கொண்டு வருவதற்கு துடிக்கிறார்கள். மிருக நியாயம் கூட இல்லாத இந்த மிலேச்சத்தனமான பாசிசத்தை வீழ்த்துவதற்கு தென்னகத்தில் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் தலைமை தாங்குகிறார். அதுதான் இன்றைக்கு அவர்களுக்கு எரிச்சல். மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இந்தியாவில் இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதுகிறார். மேற்கு வங்காளத்திலே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு பிறந்த நாள், 125வது பிறந்த நாள். நேதாஜிக்கும் பிஜேபி கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்தியாவினுடைய விடுதலை காந்தியினுடைய அகிம்சையினால் சாத்தியமாகாது, முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்று ஒரு ஆயுத புரட்சிக்கு முகம் தர முன்வந்தவன் மாவீரன் நேதாஜி. கடல் கடந்த நாடுகளில் பாடிவீடு அமைத்து பாசறை அமைத்து இந்தியன் நேஷனல் ஆர்மியை தொடங்கியவர் மாவீரன் நேதாஜி. அந்த மகத்தான தலைவனுடைய பிறந்த நாளை இவர்கள் ஒரு நாள் கூட கொண்டாடியதில்லை. இப்பொழுது கொண்டாடுகிறார்கள். கொண்டாடுவதற்கு கல்கத்தா வருகிறார் இந்த தேசத்தின் பிரதமர். யாருக்கு தகவல் கொடுக்காமல்? அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கே தகவல் கொடுக்காமல் வருகிறார். அந்த முதலமைச்சர் பெருந்தன்மையோடு அந்த விழாவில் கலந்து கொள்கிறார். அவர் பேச வருகிற பொழுது அந்த காவி கும்பல் அவர்கள் வழக்கமாக போடுகிற கோஷத்தை போட்டவுடனே மம்தா எரிச்சலாகி அந்த மேடையை நிராகரிக்கிறார். நாடாளும் பிரதமர் கலந்து கொண்ட ஒரு மேடையில் ஒரு முதலமைச்சரை அவமானப்படுத்துகிறார்கள். அந்த முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சியை நிராகரிக்கிறார். அப்பொழுதும் இவர்களுக்கு சூடு சொரணை வரவில்லை. இத்தனைக்கும் மம்தா பானர்ஜி கட்டியிருப்பது சேலை தான், எடப்பாடி பழனிசாமி கட்டியிருப்பது வேட்டி. நான் வேட்டி கட்டிய பழனிசாமிக்கு சொல்லுகிறேன், மம்தா பானர்ஜிக்கு ஒரு கடிதம் எழுதி அந்த சேலையை அனுப்ப சொல், நீ ஒரு நாளாவது உடுத்திப்பார், அப்போதாவது உனக்கு உணர்ச்சி வருகிறதா என்று பார்ப்போம். தான் அடிமையாக இருக்கிறோம் என்று தெரியாமலே டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கு காவடி தூக்கி தமிழ்நாட்டிலும் ஒரு பாசிசத்தை, ஒரு நாசிசத்தை நிலைநாட்ட துடிக்கிறார்கள். கடற்கரை கூட்டத்தில் ஜெயலலிதா இன்றைக்கு சொன்னார், நான் உயிரோடு இருக்கிற காலம் வரை எதிர்காலத்தில் பிஜேபியோட கூட்டணியை வைத்துக் கொள்ள மாட்டேன் என்றார். இன்றைக்கு அந்த கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டது மட்டுமல்ல, பத்திரிகைகளிலே வெற்றி நடை போடும் தமிழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று வருகிற விளம்பரத்தில் பிஜேபி கட்சியினுடைய சின்னம் முதலில் வருகிறது, அதிமுகவினுடைய சின்னம் இரண்டாவது வருகிறது. பத்திரிகை படிப்பவர்கள் இதை பார்த்தால் இவர்கள் தோல் மறுத்து போன அடிமைகள் என்பதை முடிவு செய்வார்கள். அதனால்தான் தமிழ்நாட்டில் தலைவர் போகிற இடமெல்லாம் கட்டுக்கடங்காத கூட்டம், கரை காணாத உணர்ச்சியோடு கூடுகிறார்கள். இதை பார்த்ததற்கு பிறகு அவர்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வேளை வரும், வெற்றி விரைந்து வரும், அது நாளை வரும், நமக்கே வரும், நம்முடைய தலைவர் முதலமைச்சராக போகிறார் என்கிற மகிழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் ஒரு எந்தூசியாசம், ஒரு குற்றால குதூகலத்தில், உணர்ச்சியில், உற்சாகத்தில் ஓடி ஆடி வேலை செய்வான் என்று கருதினால் அவனுடைய ஓட்டத்தை தடுப்பதற்காகத்தான் இந்த ரைடு போன்ற ஈனத்தனமான காரியத்தை செய்கிறார்கள். ஆனால் திமுக தொண்டவன் விழிப்புணர்வு உள்ளவன், அவன் இதில் ஏமாந்து விட மாட்டான் என்பதை விட இதை அவன் ஒரு பொருட்டாகவே கருத மாட்டான். நீ தன்னுடைய தலைவருடைய மகள்,
அவருடைய அன்பு மகளினுடைய வீட்டில் 30க்கும் மேற்பட்ட வருமான வரி அதிகாரிகள் முற்றுகையிட்டு ரெய்டு நடத்தி கொண்டிருக்கிற பொழுது அந்த தலைவன் அதற்காக கவலைப்படாமல் அப்போதும் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் நின்று இந்த நாட்டின் அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்பதற்கு பேசினான் என்றால் ஒரு ஆண்மை உள்ள தலைவனை திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்றிருக்கிறது. ஆகவே அடிமைகள் ஆட்சி நீடிப்பதற்கான வாய்ப்பில்லை. இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை 127வது நாள் இன்றைக்கு டெல்லியில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளாண்மை சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னால் ஒரு வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயியிடத்திலே நீ கலந்து பேசவில்லை. இந்தியாவின் எதிர்க்கட்சி காங்கிரஸ் பேசவில்லை. இந்தியாவின் 3வது பெரிய பிரதான கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கலந்து ஆலோசிக்கவில்லை. கொரோனா கோவிட்-19 என்கிற கொடிய வைரஸ் உங்கள் உயிரையும் என் உயிரையும் காவு கேட்டுக் கொண்டிருந்த ஒரு துயரம் கவிந்திருந்த காலகட்டத்தில் திடுத்திப்பென்று கொண்டு வந்து அதை நிறைவேற்றினார்கள். விவசாயிகள் இதை ஏற்க முடியாது, சட்டத்தை திரும்ப பெறு என்று சொல்லி இன்றைக்கும் 127வது நாளாக போராடுகிறார்கள். அவர்கள் டெல்லிக்குள் ஊடுருவ முயலுகிற பொழுது 17 அடி பள்ளம் சாலையில் தோண்டுகிறார்கள். எத்தனையோ புரட்சிகளை ஒரு மாணவனாக நான் இன்றைக்கும் படித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு போராட்டத்தை ஒடுக்குவதற்கு இப்படி ஒரு ஈனத்தனமான காரியத்தை உலகத்தில் எந்த சர்வாதிகாரியும் செய்ததில்லை. 17 அடி பள்ளத்தை துண்டினார்கள். விவசாயிகள் போராடுகிற இடத்தில் மின் இணைப்பை துண்டித்தார்கள். தண்ணீர் தர மறுத்தார்கள். அதையும் தாண்டி இணையத்தையே ரத்து செய்தார்கள். அதையும் தாண்டி அவர்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். நடு ரோட்டில் சமைத்து கொத்தி தின்னுகிற குளிரையும் தாங்கிக் கொண்டு இன்றைக்கு கொளுத்துகிற வெயிலையும் அனுபவித்துக் கொண்டு சட்டத்தை திரும்ப பெறுகிற வரை எங்கள் போராட்டம் நிற்காது என்றவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த சட்டத்தை முந்தி ஆதரித்தவன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடப்பாடி. சட்டத்தை படிக்காமலே ஆதரிக்கிறார். படிக்க தெரியாது என்பது 2வது விவகாரம். இவனுக்கு ஆபிரகாம் லிங்கனே இன்னும் வரவில்லை. ஒரு புத்தக திருவிழாவில் ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்லுவதற்கு ஆப் 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 என்று சொல்லி ஆபிரகாம் லிங்கனுக்கு ஆப்பு வைத்த அறிவாளி இந்த அறிவாளி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்கிற சயின்டிஸ்ட் பேரை சொல்ல வரவில்லை. அதற்கும் தடுமாறி பிறகு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆம்லெட் ஐன்ஸ்டீனாக மாறியதுதான் மிச்சம். இப்படி ஒரு தற்குறியை, ஒரு தப்பிலியை தமிழ்நாடு தாங்கிக் கொண்டிருக்கிறது. சட்டத்தை படிக்காமலே நான் ஆதரிக்கிறேன் என்றாய். நான் இந்த அரசு அகற்றப்பட வேண்டும், என்னுடைய நண்பன் மாசு சைதாப்பேட்டையில் சரித்திரம் படைக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு காரணம், இந்த வேளாண்மை மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதென்றால் மோடி மட்டும் காரணமல்ல, எடப்பாடியும் காரணம். இவர்கள் ஆதரவு கொடுத்ததனால் தான் அந்த மசோதா நிறைவேறியது. இன்றைக்கு உலக அரங்கில் இதற்கு மிகப்பெரிய கண்டனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. உலகத்தின் புகழ்பெற்ற பாடகி அவள், இன்றைக்கு அவளை ட்விட்டரில் பின்பற்றுகிறவர்கள் மட்டும் 10 கோடி பேர், 10 கோடி பேர் இதற்கு உலகத்தில் கண்டனம் தெரிவிக்கிறார்கள். எடப்பாடி சொல்லுகிறான் மோடியினுடைய புகழ் ரொம்ப வானம் அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது. அந்த பாப்பு பாடகியை பின்பற்றி ரிஹானா அவள் பெயர், அவள் கண்டனம் தெரிவிக்கிறாள். 10 கோடி பேர் பின்பற்றுகிறார்கள். கிரேட்டா, அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்பின் தூக்கத்தை கலைத்த கிரேட்டா, அவள் கண்டனம் தெரிவிக்கிறாள். அவள் மீது இன்றைக்கு இவர்கள் வழக்கு பதிவு செய்கிறார்கள். என் பெருமைக்குரியவர்களே, குடியுரிமை திருத்த சட்டம், ஒரே சட்டத்தில் இந்த நாட்டில் இருப்பவனை நாடற்றவனாக ஆக்க முடியும் என்பதுதான் அந்த சட்டம். அஸ்ஸாம் மாநிலத்தில் 19 லட்சம் பேர் நாடற்றவர்களாக மாறினார்கள். இந்தியாவின் ஜனாதிபதியாக கொலுவிருந்த ஃபக்ருதீன் அலி அகமதினுடைய குடும்பம் குடியுரிமை இல்லாமல் இன்றைக்கு தத்தளிக்கிறது. நாடு முழுக்க ஹிட்லர் கேம்பு வைத்தது மாதிரி எல்லா இடங்களிலும் கேம்பு வைத்து இந்த நாட்டினுடைய குடிமக்களை சிறை வைப்பதற்கு மோடி திட்டமிடுகிறார். ஒரே நாடு, ஒரே நாடு, ஒரே டாக்ஸ், ஒரே கல்ச்சர், ஒரே லாங்குவேஜ் என்ற சிமிழுக்குள் இந்தியாவை அடைத்து அவர் அதிபர் ஆக வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார்.
உன்னுடைய ஆசை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு காலம் அங்கீகரிக்க மாட்டார்கள். ஒரே நாடு ஒரே டாக்ஸ் என்று சொல்லுகிற நீ பெட்ரோல் டீசலுக்கு மட்டும் ஏன் அந்த ஒரே நாடு ஒரே டாக்ஸிலே பெட்ரோல் டீசலுக்கு ஏன் வரி போடுகிறாய்? மாநில அரசும் போடுகிறது, மத்திய அரசும் போடுகிறது. பயங்கரவாதம் காலூன்றி இருக்கின்ற பகை பாராட்டுகிற பாகிஸ்தானில், ஒரு இராணுவத்தினுடைய பிடியில் சிக்கி திணறுகிற மியான்மரில், என் காலடியில் கிடக்கின்ற ஒரு போரில் ரணமாகி போன இலங்கையில், காலிஸ்தான் பயங்கரவாதிகளால் அழிந்து கொண்டிருக்கிற சொர்க்கம் ஆப்கானிஸ்தானில் இந்தியாவில் விற்பதை விட பெட்ரோல் டீசல் விலை குறைவாக இருக்கிறது. உலக புகழ்பெற்ற தலைவர் மோடியின் ஆட்சியில் 95 ரூபாய் பெட்ரோல், 90 ரூபாய் டீசல். காற்றில் கலந்து காணாமல் போவதுதான் கேஸ். போன தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி பேசியது. இதை ஒரு சிமிழுக்குள் அடைத்து இவ்வளவு ரூபாய்க்கு விற்க வேண்டுமா? 350 ரூபாய்க்கு விற்றதற்கு குறை சொன்னார் மோடி. இன்றைக்கு 950 ரூபாய்க்கு விற்கிறார்கள். காற்றில் கலந்து காணாமல் போகிற கேஸ் ஒரு சிமிழுக்குள் அடைத்து 950 ரூபாய்க்கு விற்கிறாய். ஏன் என்று கேட்டால் திமுக காரணம், காங்கிரஸ் காரணம் என்கிறார்கள். கல்யாணமாகி 6 வருடம் ஆகிவிட்டது, குழந்தை இல்லை. ஏண்டான்னு ஒரு தண்டை கேட்டால் அவன் சொன்னான், எதிர்த்து வீட்டுக்காரன் சரியில்லை என்று. தனக்கு குழந்தை இல்லாததற்கு எதிர்த்து வீட்டுக்காரன் சரியில்லை என்று சொன்னவனுக்கும் இந்த நாட்டினுடைய பிரதமருக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா பாருங்கள். ஆட்சியில் இருப்பது நீ, அதிகாரத்தில் இருப்பது நீ, உத்தரவு போடுகிறவன் நீ, ஆணையிடுகிற இடத்தில் இருக்கிற நீ. இதை கட்டுப்படுத்த கூட உனக்கு வழி தெரியவில்லை. பன்னாட்டு பகாசு கம்பெனிகளுக்கு இந்தியாவை தாரை வார்த்து கொடுத்துவிட்டு இந்தியாவில் உழைக்கக்கூடிய மக்களை சுரண்டுகின்ற ஒரு ஆட்சி இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சிக்கு காவடி தூக்குகிற பாவத்தை எடப்பாடி கும்பல் செய்து கொண்டிருக்கிறது. வடக்கில் தலை வைத்து படுக்காதீர்கள் என்றார் அண்ணா. இந்த பயல்கள் வாய் வைத்தே படுத்து கிடக்கிறான். ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இதுதான் தமிழ்நாடா? நான் தமிழ்நாட்டினுடைய குடிமகன் என்று சொல்லவே எனக்கு கூச்சமாக இருக்கிறது. ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக். ஐ ஆம் ப்ரவுட் டு கால் மை செல்ஃப் எ டிராவிடியன். நான் திராவிட பாரம்பரிய களஞ்சியத்தில் இருந்து வந்திருக்கிறேன். என்னை ஒரு திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று அகிலம் அளந்த பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கு முன்னால் நாடாளுமன்றத்தினுடைய சன்னிதானத்தில் பேசியவன் அண்ணா. அந்த அண்ணாவினுடைய படத்தை கொடியில் போட்டு கொண்டிருக்கிற அதிமுகவினுடைய ஒரே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ரவீந்திரநாத், துணை முதலமைச்சருடைய மகன், வாஷிங்டனில் நின்று கொண்டு சொல்லுகிறான், ஐ ஆம் ஃப்ரம் மோடி லேண்ட். நான் மோடி லேண்டில் இருந்து வருகிறேன், மோடி நாட்டில் இருந்து வருகிறேன் என்று வாஷிங்டனில் நீ போய் நின்று பேசுகிறான் என்றால், இப்படி காட்டி கொடுக்கிற காரியத்தை தான் அந்த கட்சி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய விடுதலை புரட்சி கல்கத்தாவில் வெடித்து சிதறிய பொழுது அதற்கு முகம் தந்தான் சிராஜுத்தௌலா. அந்த சிராஜுத்தௌலாவை காட்டி கொடுத்தான். அவன் பெயர் மீர் ஜாபர். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு எதற்கு தர வேண்டும் கிறிஸ்டி? எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா, பணிவிடை புரிந்தாயா, நாற்று நட்டாயா, கஞ்சிக்கலையும் சுமந்தாயா? பிச்சை கேட்டால் தருகிறேன், வரி கேட்டால் தர முடியாதென்று பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து மூறி முழங்கினான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவனை காட்டி கொடுத்தான் எட்டப்பன். ஜெகமஞ்ச போரிட்ட ஜூலியஸ் சீசரை அன்றைக்கு காட்டி கொடுத்தான் ஒருவன். அவனுடைய பேர் புரூட்டஸ். தன் அரிய திருமேனி சதைப்புண்டு தவிப்பெய்தி பன்னறிய பலபாடு பட்ட பொழுதும் எந்தாய் தாம் செய்வது இன்னதென அறிகிறார், அவர்தம் பிழையை மன்னியும் என்று மரணத்தை பரிசாக கொண்டு வந்தவர்களுக்கு கருணையை வழங்கினானே கர்த்தர் இயேசு. அவனை 30 வெள்ளிக்காசுகளுக்காக அன்றைக்கு ஜூடாஸ் காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்தவர்களின் வரலாறு உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருக்கின்றது. ஆனால் அந்த வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாக தமிழகம் அமைந்து விட்டதில் நான் வெட்கப்படுகிறேன். இனி காட்டி கொடுப்பவன் யார் என்று கேட்டால் எட்டப்பன் என்று எவனும் சொல்ல மாட்டான், எடப்பாடி என்று உலகம் சொல்லுகிற அளவுக்கு நாட்டையே காட்டி கொடுத்தார்கள். தான் சார்ந்த கட்சியை காட்டி கொடுத்தார்கள்.
தன்னை முதலமைச்சராக முடிசூட்டி பார்த்த சசிகலாவை காட்டி கொடுத்தார்கள். இப்படி காட்டி கொடுத்தே காலம் தள்ளக்கூடிய இந்த காலாவதியாகி போன பயில்களுக்கு இனிமேல் அன்னை தமிழ்நாட்டில் ஒரு இடமும் இல்லை என்பதை நாட்டு மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். நாட்டு மக்கள் அந்த முடிவுக்கு வந்து நாளாயிற்று. காலம் விரைகிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். கவிஞன் வைரமுத்து ஒரு கவிதை சொன்னான், சொல்லதிகாரம். அதில் 2 கண்ணியை முடித்துவிட்டு கடைசி கண்ணியை முடிக்கிற பொழுது எல்லோரும் கேட்ட வார்த்தைகள் என்று முடிப்பான். அந்த கவிதையை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். கொள்ளையடி, சரித்திரம் அதிகம் கேட்ட வார்த்தைகள், தழுவு, முத்தமிடு, கட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், ஆறாரோ, சனியனே, தொட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், உருப்போடு, உருப்பட மாட்டாய், வகுப்பறைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், உனக்கு எப்போது கல்யாணம், விலைமகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், இன்னொரு ஜென்மம் என்று ஒன்று இருந்தால், பூங்காக்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், மறக்காமல் கடிதம் போடுங்கள், ரயிலடிகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், எல்லோரும் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஐரோப்பா அதிகம் கேட்ட வார்த்தைகள், பாலாறு, தேனாறு, பொதுஜனங்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், பெரியோர்களே, தாய்மார்களே, ஒலிபெருக்கி அதிகம் கேட்ட வார்த்தைகள், நேற்றே வந்திருக்கக்கூடாதா, கடன் கேட்போர் அதிகம் கேட்கிற வார்த்தைகள், இனிமேல் ஆண்டவன் விட்ட வழி, மருத்துவமனைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். கவிஞன் வைரமுத்து கவிதையை முடித்து விடுகிறான். நாஞ்சில் சம்பத் என் நண்பன் மாசுவுக்காக தேரடி திடலில் தொடருகிறேன். இப்பொழுது அதிகம் கேட்கிற வார்த்தைகள் அன்னை தமிழகத்தின் அடுத்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்பதுதான் அதிகம் கேட்கிற வார்த்தைகள். அந்த அதிகம் கேட்கிற வார்த்தைகளுக்கு எந்த ஊனமும் ஏற்பட்டு விடாமல் சைதை தொகுதி சரித்திரம் படைக்க வேண்டும் என்று நான் விளைகின்றேன். எல்லா தரவுகளையும் எல்லா நிலவரங்களையும் சரியாக உள்வாங்கிக் கொண்டு எப்போதும் முப்போதும் கடமையாற்றக்கூடிய ஒரு கர்மயோகியின் பெயர் மாசு. அவன் வென்றாலும் வீழ்ந்தாலும், களத்தில் நின்றாலும் நிற்காவிட்டாலும், சைதாப்பேட்டை தொகுதி மக்களின் சுகதுக்கங்களை தீர்மானிப்பது மாசுவுக்குத்தான் வேலை என்று அவன் இருந்திருக்கிறான். நீங்கள் வெற்றி பெற செய்யாத காலகட்டத்திலும் கூட அவன் இந்த தொகுதிக்கு உழைப்பதிலே ஒரு பங்கும் குறை வைக்கவில்லை. காவிரிக்கரை ஓரத்தில் தாமரை பூத்து சிரிக்கிற தடாகத்தின் கரையருகில் ஒரு சன்னியாசி ஜெபம் செய்து கொண்டிருந்தான். ஜெபம் செய்து கொண்டிருந்த சன்னியாசி ஒரு வண்டு வந்து கொட்டியது. வண்டு கொட்டிவிட்டு காவேரி தண்ணீரில் விழுந்து தத்தளித்தது. அந்த வண்டை காப்பாற்றி கரையிலே விட்டான். அந்த வண்டு 2வது முறையாகவும் அந்த சன்னியாசியை கொட்டியது. மீண்டும் தண்ணீரில் விழுந்தது. மீண்டும் அந்த வண்டை காப்பாற்றி கரையிலே விட்டான். 3வது முறையாகவும் அந்த சன்னியாசியை மூக்கில் கொட்டியது. சன்னியாசினுடைய மூக்கில் இருந்து இரத்தம் கொட்டியது. முற்றும் துறந்த சன்னியாசி வலிபொறுக்க முடியாமல் அழுதான். அழுது முடித்துவிட்டு கன்னத்தில் படிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு கண் விழித்து பார்த்தால் தன்னை இரத்தம் வரக்கூடிய அளவிற்கு கொட்டிய வண்டு காவிரி தண்ணீரில் நீர்ச்சுழலில் சிக்கி உயிருக்கு போராடுகிற காட்சியை கண்டான். வண்டு தவிக்கிறது, தத்தளிக்கிறது, மன்றாடுகிறது, உயிருக்கு போராடுகிறது. அந்த வண்டை காப்பாற்றுவதற்கு அந்த சன்னியாசி வலியை, வருத்தத்தை மறந்து அதை காப்பாற்ற எத்தனித்த பொழுது ஒரு சம்சாரி கேட்டான், அந்த வண்டு உன்னை கொட்டிவிட்டல்லவா தண்ணீரில் போய் விழுகிறது, உன்னை கொட்டுகிற வண்டை நீ ஏன் காப்பாற்ற முயற்சிக்கிறாய் என்று கேட்ட பொழுது அந்த சன்னியாசி சொன்னான், கொட்டுவது அதனுடைய சுபாவமாக இருக்கலாம், ஆனால் அதை காப்பாற்றுவது என்னுடைய சுதர்மம் என்றானே. அதை போல எந்த நிலையிலும், எந்த வேளையிலும், எந்த சூழலிலும், வானம் அறுந்து கீழே விழுந்தாலும், வெள்ளம் இந்த பகுதியை சூழ்ந்தாலும், வறட்சி முற்றுகையிட்டாலும், ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய சுகதுக்கங்களை அறிந்து வைத்து கொண்டு இந்த சைதாப்பேட்டை தொகுதி மக்களின் சுகதுக்கத்தில் பங்கெடுப்பது மாசுவின் சுதர்மம். அந்த சுதர்மத்தை அங்கீகரித்து நீங்கள் அவருக்கு ஒரு வாக்களியுங்கள் என்று கேட்கிறேன். நீங்கள் மாலை வேண்டும், நீங்கள் மலர் வேண்டும் என்று கேட்டால் அவர் மாலை கொண்டு தருவார். நீங்கள் எள் என்று கேட்டால் அவர் எண்ணெய் கொண்டு தருவார். நீங்கள் தேன் என்று கேட்டால் அவர் தித்திப்பு கொண்டு தருவார். நீங்கள் வெட்டி வா என்றால் கட்டி வருகிறவர் எங்கள் மாசு.
தலைவர் அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆள்வலியும் தோல்வலியும் வாழ்வலியும் உள்ள ஒரு வேட்பாளன் சைதாப்பேட்டை களத்தில் நிற்கிறான். அவரை காயப்படுத்தி விடாதீர்கள். கழகத்தின் சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து தலைநகர் சென்னையில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் மாசு வெற்றி பெற்றான். அவனுடைய உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என்பதை ஊரும் உலகம் உணரத்தகுந்த வகையில் கடமையாற்றுங்கள் என்று கேட்டு வெற்றி விழாவில் சந்திக்கிறேன். விடிய விடிய பேசுகிறேன்.